தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தாராம். தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சிலுவை பாடுகளில் அவருடைய சரீரம் மாத்திரம் நொறுக்கப்படலை, அவருடைய ஆத்துமா என்ற மனதும் அங்கே நொறுக்கப்பட்டதை பார்க்குறோம். அதாவது தன்னுடைய இதெல்லாம் எதுக்கு அவர் செய்தார்? நம்மளுடைய ஆத்துமா சுகமாவதற்காக, நம்மளுடைய சரீரத்தில் உள்ள வியாதிகள் சுகமாகும்படியாக அவர் சரீரத்தில் தழும்புகள் உண்டாயின, அவர் சரீரத்தில் நொறுக்கப்பட்டார். அதே போல நம்மளுடைய மனதின் காயங்களுக்கும் நம்மளுடைய மனதை சுகமாக்குவதற்கும் அவர் அங்கே கிரயம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். இது சுவிசேஷத்தில் லூக்கா எழுதின தன்னுடைய ஆத்மா அதாவது என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தை அடைந்துள்ளது அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் ஏன் அவர் அனுபவித்தார்? மனிதனுடைய மனது ஆத்துமா சுகமாக இருக்கும்படியாக அவர் அங்கே தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஆனால் இன்றைக்கு ஏன் மனித மனசுல இந்த சுகம் இல்லை? 3 யோவான்ல சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். அப்ப நம்மளுடைய மனது எவ்வளவு முக்கியமானது இன்றைக்கு இந்த உலகத்துல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கிரயம் நமக்கு நம் மனது சுகமாக இருக்கும்படி, அன்பினாலும் சந்தோஷத்தினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்திருக்கும்படி அவர் இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்த பிறகும் ஏன் இன்றைக்கு உலகத்தில் பழிவாங்குதல்களும் கொலைகளும் குற்றங்களும் பாவங்களும் மனிதனுடைய மனது மிருகமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப அவரை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கிறதுனால தான். இத்தனையும் அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இதை சுதந்திரித்து இந்த உலகத்தில் ஹெவன் ஆன் எர்த் லைஃப் வாழ்வதற்காக எங்கள் அப்பா மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவாதி தேவன், மறிக்கவே முடியாதவர் எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அவருடைய சரீரத்தில், அவருடைய ஆத்துமாவில், அவருடைய ஆவியில் அத்தனை துக்கங்களையும் சுமந்து கொண்டு நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு என்ற அந்த அறிவு இல்லாததுனால தான் இன்றைக்கு மனித வாழ்க்கை மிகவும் கொடுமை நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை அறிந்த நாம் அந்த சுவிசேஷம், அதனால தான் சொல்கிறார், அந்த சுவிசேஷத்தினாலே அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். அப்போ இந்த சுவிசேஷம் தான் மனிதனுடைய இருதயத்தை சுகமாக்கும். என்னுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு என்னை எல்லாவித இருளிலிருந்தும் விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் என்னை உட்படுத்தி இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட விலைக்கரையும் கொடுக்கப்பட்டதுனால என்னுடைய ஆத்துமா செழித்திருக்கும். என் ஆத்துமா சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவருடைய மனதுருக்கத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கும். நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனால் அன்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வு தான் மனிதனுடைய இருதயத்தை சுகமாக்கும். இன்றைக்கு தேவன் எவ்வளவு நல்லவர், மனிதனை அவர் நேசிக்கிறார் என்ற அந்த ஒரு சுவிசேஷம் மனிதர்களுக்கு கடந்து செல்லணும். அதுதான் மனிதனுடைய, நான் அவர் என்னை எல்லாவித பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் என்னை மன்னித்திருக்கிறார், அவர் என் மீது கிருபையா இருக்கிறார், அன்பா இருக்கிறார், என்னை நேசித்து அவர் இந்த உலகத்திற்கு இறங்கி தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நான் அனாதை அல்ல, நான் பாவி அல்ல, நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாய் மாறி இருக்கிறேன் அப்படின்ற அந்த அவருடைய அன்புலையும் அவர் எனக்கு கொடுத்த நீதியிலும் இரக்கத்திலும் மன்னிப்பிலும் மனதுருக்கத்திலும் நான் நிரம்பும் பொழுது நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அன்பு செய்யப்படுகிறேன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு தான் ஒரு மனிதனை சுகமாக்குகிறது, அவனுடைய ஆத்துமாவை செழிப்பாக மாற்றுகிறது. அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவின் பெயரால் பிள்ளைகளாகப்பட்ட நாம் பேச வேண்டியது, தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் எத்தனை அன்புள்ளவர், மனிதனை நேசிக்கிறவர். அவருடைய அன்பை பேச பேசதான் மனிதனுடைய இருதயம் செழிப்பாக மாறுகிறது. செழிப்பான ஆத்துமா தான் அவன் பரிசுத்தத்திலும் அன்பிலும் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். மனிதனுடைய கிரியைகள் அல்ல, நியாயப்பிரமாணங்களை அல்ல, கட்டளைகள் அல்ல, தண்டனைகளை அல்ல, கிறிஸ்துவின் அன்பை, மன்னிப்பை, இரக்கத்தை நாம் அதிகமாக பேசும் பொழுது, அதை நாம் யோசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது நிச்சயமாக மனிதனுடைய மனது சுகமாகிறது, அங்கே பரிசுத்தம் உண்டாகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற உங்களை பாவம் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் அதிகமாய் நாம் யோசித்து தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த அன்பு நம்ம எல்லாவித பாவத்திலிருந்தும் மீட்டு எடுக்கிறது. நம்முடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது எந்தவித பாவமும் மனிதனை மேற்கொள்ள முடியாது. ஸோ இன்றைக்கு தேவை
மனிதனுடைய இருதயம் சுகமாகணும். அப்பதான் ஆத்துமா மனசு, அதாவது உலகத்தானே சொல்றோம் இல்லைங்களா, மனசு போல தான் உன் வாழ்க்கை அப்படின்னு. அப்ப நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் அமைகிறது. அப்ப அந்த மனசு, அந்த ஆத்துமா என்றது கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்படும் பொழுது அந்த ஆத்துமா செழிப்பாகிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சரீரத்தில் வரணும்னா அது ஆத்துமா என்ற அந்த வழியாகத்தான் நம்ம சரீரத்துக்கு வந்து சேரும். அப்போ நம்மளுடைய ஆத்மா எப்பொழுதும் அவரை பற்றிய நினைவாக, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, அவருடைய விடுதலையை, அவர் நமக்கு கொடுத்த வெற்றியை, கிருபையை, அதையே நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, அதையே நாம் தியானிக்கும் பொழுது, அதுதான் கர்த்தருடைய வேதம். வேதம் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து. ஸோ அவரை நாம் அதிகமாக தியானிக்க தியானிக்க நம்ம ஆத்மா செழிப்பாகிறது. அந்த ஆத்மா செழிப்பாகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் செழிப்பாக மாறுகிறது. ஆமென்.